வணக்கம் நண்பர்களே. அரசகுமார் வாக்குமூலம். சிக்கும் திமுகவின் முக்கிய மாஜி அமைச்சர். தமிழகத்தில் தனியார் பள்ளிகளுக்கு அரசின் அங்கீகாரம் மற்றும் அனுமதிகளை பெற்றுத் தருவதா சொல்லி சுமார் 100 கோடி மோசடியில் ஈடுபட்டதா கைது செய்யப்பட்ட திமுக செய்தி தொடர்பு குழு துணைத் தலைவர் அரசகுமாரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் பல அதிர்ச்சி தகவல் வெளியாயிருக்கு. குறிப்பாக கல்வித்துறை அதிகாரிகளுக்கு நட்சத்திர ஓட்டல்ல மது விருந்து அளிச்சிருக்காங்க. டிஜிட்டல் பரிவர்த்தனை மூலம் பணம் வசூலித்தது உள்ளிட்ட தகவல்கள் போலீஸ் விசாரணையில வெளிச்சத்திற்கு வந்திருக்கு. சென்னை தீநகரில் செயல்பட்டு வரும் தனியார் பள்ளிகள் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் திமுக பிரமுகரும் தனியார் பள்ளி கூட்டமைப்பின் நிர்வாகியுமான PT அரசகுமார் மீது சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் அண்மையில் புகார் அளிக்கப்பட்டது. அந்த புகாரில் தமிழகம் முழுவதும் உள்ள தனியார் பள்ளிகளுக்கு நிரந்தர அங்கீகாரம், பள்ளிகளின் தர உயர்வு, கூடுதல் வகுப்பறைகள் அமைக்க அனுமதி, கட்டிட திட்ட ஒப்புதல் உள்ளிட்ட பல்வேறு அரசு அனுமதிகளை பெற்றுத் தருவதாக கூறி சுமார் 200 கோடிக்கு மேலே வசூலித்து மோசடி செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டது. இந்த புகாரின் அடிப்படையில் சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையை தொடங்கியிருக்காங்க. விசாரணையில் கிடைச்ச தகவல்களின் அடிப்படையில் இந்த வழக்கில் தொடர்புடையதாக கூறப்படும் திமுக செய்தி தொடர்பு குழுவின் முன்னாள் துணைத் தலைவரான PT அரசகுமார் கடந்த ஜூன் 27 கைது செய்யப்பட்டிருக்கார். பின்னர் அவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு நீதிமன்ற காவலில் புகழ் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கார். இந்நிலையில் நீதிமன்ற அனுமதியோட 5 நாட்கள் போலீஸ் காவலில் வச்சு தீவிரமாக விசாரணை நடத்தப்பட்டிருக்கு. விசாரணையில் பல அதிர்ச்சி தரும் தகவல்கள் வெளியாயிருக்கு. விசாரணையில் அரசகுமார் அளித்ததாக கூறப்படும் வாக்குமூலத்தில் சென்னை தீநகரில் உள்ள பிரபல நட்சத்திர ஓட்டல்ல கல்வித்துறை அதிகாரிகளுக்கு மது விருந்து ஏற்பாடு செய்ததாகவும் ஃபாரின் சரக்கோடு ஏற்பாடு பண்ணியிருக்காங்களாம். அதன் மூலம் அவர்களுடன் நெருங்கிய தொடர்பு வைத்திருந்ததாகவும் சொல்லப்படுது. மேலும் கடந்த திமுக ஆட்சி காலத்தில் கல்வித்துறையில் முக்கிய பதவியில் இருந்த சில அதிகாரிகளின் பெயர்களை குறிப்பிட்டு அவர்களுக்கு வழங்கப்பட்டதாக கூறப்படும் லஞ்ச தொகைகள் குறித்த தகவல் அளித்ததா தெரிகிறது. இந்த தகவல் அடிப்படையில் போலீசார் கூடுதல் ஆதாரங்களை சேகரித்து வருவதா தற்போது செய்தி கிடைச்சிருக்கு. விசாரணையில் மேலும் தெரிய வந்திருக்கிறதா முக்கிய தகவல் படி சேலம், ஈரோடு, கோவை உள்ளிட்ட மேற்கு மண்டல மாவட்டங்களில் உள்ள 40க்கும் மேற்பட்ட தனியார் பள்ளிகளிடமிருந்து டிஜிட்டல் பரிவர்த்தனை மூலமாக பணம் பெறப்பட்டதா சொல்லப்படுது. இதற்காக வங்கி பரிவர்த்தனை பதிவுகள் மற்றும் பிற ஆவணங்களையும் போலீசார் கைப்பற்றிருக்கிறதா தகவல்கள் வெளியாயிருக்கு. மேலும் அரசகுமார் அளித்த வாக்குமூலம், கைப்பற்றப்பட்ட டிஜிட்டல் பரிவர்த்தனைகள், ஆதாரங்கள் மற்றும் ஆவணங்களின் அடிப்படையில் இந்த விவகாரம் தொடர்புடையதா சந்தேகிக்கப்படும் கல்வித்துறை அதிகாரிகள் மீதும் விசாரணையை விரிவுபடுத்த மத்திய குற்றப்பிரிவு போலீசார் தயாராகிட்டு வராங்க. இந்த வழக்கில் மேலும் பலரிடம் விசாரணை நடத்தப்பட வாய்ப்பு இருக்குது. நிதி பரிவர்த்தனைகள் முழுமையாக ஆய்வு செய்யப்பட்டு வருவதாகவும் காவல்துறை வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றாங்க. அது மட்டும் இல்லாமல் கடந்த ஆட்சியில் முக்கிய பதவியில் இருந்த ஒரு அமைச்சர் மற்றும் சில MLAக்கள் இந்த விவகாரத்தில் சிக்கலாம் என சொல்லப்படுது. அதிகாரிகள் மற்றும் அரசகுமாரிடம் விசாரணை நடத்தப்பட்டு அதில் கிடைக்கும் ஆவணங்கள் மூலம் அடுத்த கட்டமாக பெரிய தலைகளை தட்டி தூக்க காவல்துறை தற்போது தயாராகிட்டு வராங்க.